ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த ராத்திரி வேளையில் இந்த புது வருஷத்தில் இந்த நல்ல பங்கு என்கிற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவாராக. ஆமென். அவர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை சிறிது நேரம் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆமென். பரிசுத்த வேதாகமத்தில் 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து நிறுத்தி அந்த கல்லிற்கு எபனேசர் என்று பெயரிட்டான் என்று வாசிக்கிறோம். எபனேசர் என்கிற பெயரினுடைய அர்த்தம் என்ன என்றால், கர்த்தர் எங்களுக்கு இம்மட்டும் உதவி செய்தார் என்று அர்த்தமாம். ஆமென். எபனேசர் என்றால் தேவன் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார். ஆம் அன்பானவர்களே, 2024 முழுவதும் ஆண்டவர் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் உதவி செய்தார். ஆமென். எத்தனையோ ஆபத்துகளும் பொல்லாப்புகளும் நாச மோசங்களும் இந்த உலகத்தில் வந்தது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாத்தார். இப்பொழுதும் இந்த 2025ஆம் ஆண்டை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறதுன்னு தெரியல. போன வருஷம் நிறைய காரியங்கள் நாங்கள் திட்டம் பண்ணோம், ஆனால் அவையெல்லாம் செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் ஒருவேளை பல காரியங்களை யோசித்து கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நமக்கு நல்லவராக, நன்மை செய்கிறவராக, விசேஷமாக உதவி செய்கிற தேவனாக அவர் இருக்க போகிறார். ஆமென். நாம் வாசித்த இந்த வசனத்தில் ஆண்டவருக்கு ஒரு அழகான பெயரை சாமுவேல் வைத்ததாய் பார்க்கிறோம். வேதாகமத்தில் ஆண்டவருக்கு பல நாமங்கள் இருக்கிறது. 1000 நாமங்களை உடையவர் நம் ஆராதிக்கிற தேவன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான நாமங்களை வைத்தார்கள். இன்றைக்கும் கூட குடும்பங்களிலே நாம பார்க்கிறோம், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களை, செல்லமானவர்களை, அவங்களுக்கும் ஒரு பேர் இருக்கும். ஸ்கூல்ல ஒரு பேர் இருக்கும். ஆனா நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வீட்டுக்குள்ளார ஒரு செல்ல பெயரை வைத்து கூப்பிடுவோம் அல்லவா? குட்டின்னு சொல்லுவாங்க, அல்லது ராஜான்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு பெயரை வச்சு நம்ம அப்படி என்ன செய்வோம் அப்படின்னா செல்ல குட்டி ஏதாவது ஒன்று சொல்லுவோம் அல்லவா? அது போலதான் நாம் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்கு அநேக பெயர்களை வைத்தார்கள். இங்கே நாம் வாசிக்கிறோம், சாமுவேல் ஒரு பெயரை வைக்கிறார் தேவனுக்கு. என்ன பெயர் என்றால் எபனேசர். எபனேசர் என்கிற பெயரினுடைய அர்த்தம் என்ன என்றால், தேவன்
இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார். ஆமென். ஆம் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவன். இந்த புதிய ஆண்டில ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யணும், எனக்கு உதவி செய்யணும், என் குடும்பத்திற்கு உதவி செய்யணும், என் திருச்சபைக்கு ஆண்டவர் உதவி செய்யணும், என் வாழ்க்கையில உதவி செய்யணும் அப்படின்னு நீங்கள் காத்திருக்கிறீர்களா? நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவன். ஏனென்றால் அவர் எபனேசர். ஆமென். இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது சாமுவேல் ஜனங்கள் எல்லாரையும் ஒரு அழைப்பு விடுத்து ஆண்டவரை ஆராதிக்க அழைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கை பெட்டி 20 வருஷமா இல்லாததுனால அழுது புலம்புகிறார்கள். சாமுவேல் சொல்கிறான், உங்கள் வேண்டாத காரியங்களை எல்லாம் விளக்கி ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஆண்டவர் பக்கம் திருப்பி ஆண்டவரையே சேவியுங்கள், கர்த்தர் உதவி செய்வார் என்று சொல்லி அதற்காக ஒரு நாள் குறிக்கப்பட்டு அவர்கள் எல்லோரும் தேவனை ஆராதிக்க வருகிறார்கள், உபவாசம் பண்ண வருகிறார்கள். இந்த வேளையில என்ன நடந்தது தெரியுமா? அங்கே நாம வாசிக்கிறோம், பெலிஸ்தியர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இஸ்ரவேலர்களை மேற்கொள்ளலாம் என்று நினைத்து வருகிறார்கள். பெலிஸ்தியர்கள் வந்ததை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறாங்க. ரொம்ப பயந்து, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்க உங்களை தேடி வந்திருக்கிறோம், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வந்தபோது ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார். ஆமென். ஆம் அன்பானவர்களே, ஆண்டவரை முழு மனதோடு நம்பி காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயம் உதவி செய்வார். இந்த ஆண்டுல எப்படியும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வார், நிச்சயம் இந்த காரியங்கள் எல்லாம் நான் செய்து முடிப்பேன் அப்படின்னு நீங்கள் காத்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆம், நிச்சயமாக ஆண்டவர் இந்த ஆண்டு நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வேத பகுதியில நாம் வாசிக்கும் பொழுது அந்த எபனேசர் ஆகிய தேவன் 3 காரியங்களிலே உதவி செய்தார் என்று நாம் பார்க்க முடியும். அந்த 3 காரியங்களை நாம் வேகமாய் தியானித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். ஆமென். உதவி செய்கிற தேவன் 3 காரியங்களிலே அவர் நமக்கு உதவி செய்கிறார். என்ன உதவி அப்படின்னு சொன்னால், முதல் உதவி நாம் இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த 7ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே இவ்விதமாய் சொல்லுகிறது, இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லைகளிலேயே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். ஆமென். ஆண்டவர் முதலாவதாக அங்கே வாசிக்கிறோம், சத்ருவின் கையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கினார். ஆமென். சத்ருவின் எந்த சத்ருவை நினைச்சு, எந்த எதிரியை நினைத்து இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தார்களோ, நடுங்கிக்கிட்டு இருந்தார்களோ, அவர்கள் கையில் இருந்து ஆண்டவர் தன் ஜனத்தை விடுதலையாக்கி அவர்களுக்கு உதவி செய்தார். அன்பானவர்களே, ஒருவேளை கடந்த 2024ஆம் ஆண்டுல பல காரியங்கள் உங்களை பயமுறுத்தி இருக்கலாம். சில மனிதர்கள், சிலர் நம்ம நினைக்கும் பொழுதே சில விதமான பயம் நம்முடைய இருதயத்திற்குள் வந்திருக்கலாம். சில காரியங்கள் உங்கள் வாழ்வில் அடிமைப்படுத்தினதாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த ஆண்டு நீங்க பயந்த அந்த சத்துருவின் கையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குகிறார். ஆமென். ஒருவேளை நீங்கள் கடனை நினைச்சு பயந்திருக்கலாம், எப்படி தான் கடன் கட்டி என்னுடைய குடும்பத்தை கரை சேர்க்க போறனே அப்படின்னு சொல்லி. ஒருவேளை உங்கள் வியாதியை நினைத்து நீங்கள் பயந்திருக்கலாம், அல்லது உங்களுடைய எதிர்கால சூழ்நிலையை நினைத்து நீங்கள் பயந்திருக்கலாம், அல்லது பலவிதமான காரியங்களை நினைச்சு நீங்கள் பயந்திருக்கலாம். எந்த எதிரியை நினைத்து இஸ்ரவேலர்கள் பயந்தார்களோ, ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க என்று சொல்லி கூப்பிட்டார்களோ, இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவர் அந்த எதிரியை இஸ்ரவேலின் எல்லைக்கே வராதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்தார். ஆமென். ஆண்டவர் எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சா போதும், இந்த ஆண்டுல என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவேன், யாராவது எனக்கு ஒரு உதவி செய்தா போதும், இந்த வருஷத்துல எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா நான் நல்ல காரியங்களை செய்திருவேன், கொஞ்சம் உதவி கிடைச்சா போதும் இந்த வீடை கட்டி முடிச்சிருவேன், கொஞ்சம் உதவி கிடைச்சா போதும் இதை வாங்கிடுவேன் அல்லது இது செய்திருவேன் அப்படின்னு பல விதமான சிந்தனை ஓட்டம் உங்கள் எண்ணங்களில் ஓடிக்கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென்.
ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சத்துருக்களின் கையில் இருந்து ஆண்டவர் அவர்களை விடுவித்தாராம். எனவே எதை நினைத்து உங்கள் வாழ்வில் நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அல்லது கலங்கினீர்களோ அவைகளில் இருந்தெல்லாம் ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களை விடுதலையாக்குகிறார். ஆமென். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். என் அருமையான மகனே, என் அருமையான மகளே, இந்த ஆண்டு நீ பயந்த காரியத்திலிருந்து நான் உன்னை விடுதலையாக்குகிறேன். எந்த காரியத்தை நினைச்சு நீ பயந்தியோ அந்த காரியங்களில் இருந்து உன்னையும் உன் குடும்பத்தை நான் விடுதலையாக்குகிறேன் என்ற அந்த தேவன் எபனேசராகிய தேவன். ஆமென். அவர் உதவி செய்கிற ஆண்டவர். இங்கே இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். என்ன உதவி? சத்துருக்களே வராதபடிக்கு. அதுக்கப்புறம் அங்கே சத்துருக்கள் வரவே இல்லை, அவர்கள் தாழ்த்தப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அதே தேவன் உங்களுக்கும் அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது உதவியை இங்கே வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்தில் நாம வாசிக்கிறோம், ஆண்டவர் இரண்டாவதாக இஸ்ரவேலர்களுக்கு என்ன செய்தார் தெரியுமா? அதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் கையிலிருந்து பிடித்திருந்த எல்லாவற்றையும் எக்ரோன் துவங்கி காப் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. ஆமென். ஆம் அன்பானவர்களே, இழந்து போனவைகளை மீண்டும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து உதவி செய்தார். இந்த யுத்தத்திற்கு முன்னாடி எதெல்லாம் பெலிஸ்தியர்கள் பிடித்திருந்தார்களோ இஸ்ரவேலர்களுடையதுதான், ஆனால் சத்துருக்கள் அவைகளை பிடித்து வைத்திருந்தார்கள். சத்துருக்கள் அவைகளை ஆளுகை செய்து வைத்திருந்தார்கள். ஆனா எபனேசராகிய தேவனை நோக்கி கூப்பிட்ட போது அந்த ஆண்டவர் தேவ பிள்ளைகள் கையில இந்த எதிரிகள் என்னெல்லாம் பிடித்து வைத்திருந்தார்களோ அத்தனையையும் மீட்டு அவர்களுக்கு திரும்ப கொடுத்தார். ஆமென். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்வில் கடந்த ஆண்டில 2024 ஆண்டிலேயோ அல்லது அதற்கு முந்தின ஆண்டிலேயோ சில விஷயங்களை நீங்கள் இழந்து போய், நான் இதெல்லாம் இழந்து போயிட்டேனே, எனக்கு இது போயிடுச்சு, நான் இதை இழந்து போயிட்டேனே, சுகத்தை இழந்து போயிட்டேன், வேலையை இழந்து போயிட்டேன், என் குடும்பத்தில் சிலர் இழந்து போயிட்டேன், அப்படி பலவிதமான காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பானவர்களே, நீங்கள் இழந்தவைகளை எல்லாம் இந்த ஆண்டில் ஆண்டவர் உங்களுக்கு மீண்டும் தருகிறார். ஆமே. சத்துருக்கள் எவைகளெல்லாம் பிடித்து வைத்திருந்தார்களோ, எந்தெந்த பட்டணங்களெல்லாம் சத்துரு பெலிஸ்தியர்கள் கையில இருந்ததோ அவைகள் எல்லாம் இஸ்ரவேலர்கள் ஆண்டவருடைய உதவியினாலே மீண்டும் அவர்களுக்கு கிடைத்தது. ஆம், நம்ம ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர். சில நேரங்களில் என் தவறுனால சில இழப்புகள் என் குடும்பத்தில் நடந்துருச்சு. நான் மட்டும் இதை சரியா யோசிக்காம செஞ்சதுனால இதை நான் நடந்துட்டேன், மட்டும் சரியா யோசிச்சிருந்தா இதை எப்படி இழந்து போயிருக்காது அப்படின்னு ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, நான் இதை இழந்து விட்டேன், எனக்கு இது திரும்ப கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, நீங்கள் கலங்கவே வேண்டாம். ஆமென். எபனேசராகிய தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த ஆண்டவர் சத்ரு எதெல்லாம் உங்க கையில் இருந்து பிடித்திருந்தான், சில நேரங்கள் உங்க குடும்பத்திலிருந்து நிம்மதியை பிடித்து வச்சிருந்தானா ஆண்டவர் மீண்டும் உங்க குடும்பத்தில் அந்த நிம்மதியை தருகிறார். பொருளாதாரம் என்கிற ஒன்றை உங்கள் கையிலிருந்து சத்ரு பிடித்து வைத்திருந்தானா, போன வருஷம் நாங்கள் நிறைய கடன் வாங்கிட்டோம், அல்லது போன வருஷம் எங்களால் நிறைய காரியங்கள் செய்ய முடியல, அதுக்கு காரணம் நாங்கள் திட்டமிட்டது போலவே நடக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு மீண்டும் இழந்து போனவைகளை எல்லாம் திரும்ப தருகிறார். ஆமென். ஒருவேளை நீங்கள் பல காரியங்களை உங்கள் வாழ்க்கையில இழந்திருக்கலாம். அந்த வேதனை, அந்த வருத்தம் உங்களை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஒருவேளை கண்ணீரோடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்கள் வாழ்வில் இழந்தவைகளை அவர் மீண்டும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே இஸ்ரவேலர்கள் என்னெல்லாம் இழந்து போனார்களோ, பெலிஸ்தியர்கள் எவைகளெல்லாம் பிடித்து வைத்திருந்தார்களோ அத்தனையும் அவர்களுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. ஆம் அன்பானவர்களே, நம்முடைய தேவன் மீண்டும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களுக்கு இழந்தது மட்டுமல்ல, இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமே. நீங்கள் சாட்சியாக சொல்ல போகிறீர்கள், ஒருவேளை கடந்த வருஷம் நான் இதெல்லாம் இழந்தேன், ஆனால் ஆண்டவர் இந்த ஆண்டுல எனக்கு 2 மடங்காய் திரும்ப கிடைத்தது என்று சொல்லி நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் வாழ்விலே அவர் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். ஏனென்றால் அவர் நாமம்
எபனேசர், உதவி செய்கிற தேவன். ஆக இரண்டாவது உதவி, ஆண்டவர் இழந்து போனவைகளை மீண்டும் அவர்களுக்கு கிடைக்க ஆண்டவர் உதவி செய்தாராம். மூன்றாவது ஆண்டவர் ஒரு உதவி செய்தார். அது என்ன உதவி தெரியுமா? இந்த அதிகாரத்தினுடைய அதற்கு அடுத்த வசனத்துல நாம வாசிக்கும் பொழுது 14ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே இவ்விதமாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலருக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. அன்பானவர்களே, குடும்பங்களுக்குள்ளே இன்னைக்கு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுக்கு திருச்சபையில, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வீட்டில் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். ஆமென். ஒருவேளை கடந்த ஆண்டுல நிறைய குழப்பங்கள், கடந்த ஆண்டுல நிறைய கஷ்டங்கள், நிறைய வேதனைகள், ஒரு சமாதானமே இல்லை என் குடும்பத்தில், நாங்கள் சமாதானத்தை இழந்து போய் தவித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமா, உலகம் கொடுக்கிற விதமாய் அல்ல, என் சமாதானத்தையே நான் உங்களுக்காக தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம தேவன் சமாதானத்தை தருகிற தேவன். இந்த ஆண்டு நிச்சயமாய் உங்கள் குடும்ப ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் தேடுகிற சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். பல நேரங்கள் ஒருவேளை சின்ன சின்ன சண்டைகளினால, சில பிரிவினைகளினால, சில வேண்டாத காரியங்களினால உங்க குடும்பம் பிரிந்திருக்கலாம். ஒருவேளை கணவன் மனைவி ஒரு கருத்து வேறுபாடு நிமித்தம் நீங்கள் பிரிந்திருக்கலாம். ஒருவேளை பிள்ளைகள் என்ன சரியா புரிந்துக்கலையே அப்படின்னு சொல்லி ஒருவேளை உங்க வாழ்வில் நீங்கள் சமாதானத்தை இழந்திருக்கலாம். என் பெற்றோர்கள் என்ன சரியா புரிந்துக்கல அப்படின்னு நினைச்சு உங்கள் வாழ்வில் நீங்கள் சமாதானத்தை இழந்திருக்கலாம். என் வாழ்க்கையில யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, நான் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறேன், எனக்கு ஒரு சமாதானமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். அன்பானவர்களே, இந்த ராத்திரி வேளையில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய இருதயத்திற்குள் ஆண்டவர் இப்பொழுது அவர் சமாதானத்தை தருகிறார். உங்க குடும்பங்களுக்குள்ளாக ஆண்டவர் சமாதானத்தை தருகிறார். உங்கள் இல்லத்திற்குள்ளாக ஆண்டவர் சமாதானத்தை தருகிறார். ஆமென். நம்முடைய தேவன் சமாதானத்தின் ஆண்டவர். இந்த ஆண்டு ஆண்டவர் சமாதானத்தை தந்து உங்களை சிறப்பாய் வாழ வைக்க போகிறார். இந்த புதிய ஆண்டுல உங்களை ஆசீர்வதித்து நான் சொல்லுகிறேன். ஆமென். அன்பானவர்களே, இது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு உதவி செய்வேன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஏதாவது ஒரு சின்ன உதவி எனக்கு கிடைச்சா நான் கொஞ்சம் முன்னேறிடுவேன், எனக்கு ஒரு சின்ன உதவி கிடைச்சா, எனக்கு யாராவது கொஞ்சம் உதவி பண்ணாங்கன்னா இந்த காரியத்தில் எனக்கு நான் கிடைச்சிருவேன், இதை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே உங்கள் வாழ்விலே உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, எபனேசர் என்றால் அவர் உதவி செய்கிற தேவன். அந்த உதவி செய்கிற தேவன் இந்த ஆண்டுல நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆண்டவர் உங்களுடைய மனதிலையும் ஆண்டவர் சமாதானத்தையும் நன்மைகளையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அதனால தான் சாமுவேல் அந்த ஒரு கல்லை நிறுத்தி அக்கொரு பேர் வைக்கிறார், எபனேசர். எபனேசர் என்றால் இம்மட்டும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். உங்கள் வாழ்விலையும் இந்த 2025ஆம் ஆண்டு சில உதவிக்காக காத்திருக்கீங்க தானே? ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்விலே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற உதவிகளை அவர் உங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். 3 காரியங்களை நான் சொன்னேன். ஆண்டவர் சத்துருவின் கையிலிருந்து நம்மை விலக்கி நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர். உங்க வாழ்க்கையிலையும் நீங்க பயந்துகிட்டு இருந்த சத்துருவின் கையிலிருந்து ஆண்டவர் உங்களை விலக்கி உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். 2வது உதவி, நீங்கள் இழந்து போனவைகள் எல்லாம் ஆண்டவர் மீண்டும் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென். என்னென்ன காரியங்கள் எல்லாம் நீங்கள் இழந்து போயிருந்தீர்களோ அவைகளை இந்த ஆண்டுல மீண்டும் ஆண்டவர் உங்கள் கையிலே தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். 3வது காரியம், சமாதானம். நீங்கள் விரும்புகிற சமாதானம். எங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானமே இல்லை, ஒரு எவ்வளோ ஒற்றுமையாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கல்ல, ஆண்டவர் இந்த ஆண்டில் உங்கள் குடும்பத்தில் தேவன் சமாதானத்தை தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் சொன்னால் அதை செய்து முடிப்பார். ஆமென். அவர் சொன்னால், வேதம் சொல்லுகிறது, அவர் மனிதர் அல்ல. ஒருவேளை மனுஷர்களாகிய நாம
முன்னாடி என்ன நடக்க போறது நமக்கு தெரியாது, எதிர்காலத்தில் என்ன நடக்க போறது நமக்கு தெரியாது. இன்றைக்கு நாம் இருக்கிறோம், இன்றைக்கு இரவு, நாளைக்கு என்ன நடக்க போகிறது நமக்கு தெரியாததுனால ஒருவேளை நாளைக்கு கண்டிப்பா வந்துருவேன் அப்படின்னு சொல்லலாம். சூழ்நிலைகள் மாறும்போது நேற்று சொன்ன ஆனா வர முடியல அப்படின்னு சொல்லுவோம். ஏனென்றால் நாம புரிந்து கொள்ள முடியாதது. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் எல்லாம் அறிந்திருக்கிற ஆண்டவர். உங்களை குறித்தவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தை குறித்த ஆண்டவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். எனவேதான் அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், என் அருமையான மகனே, என் அருமையான மகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தகப்பன், தாயே, வாலிப தம்பி, தங்கச்சி, உங்கள் வாழ்விலே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நாமம் எபனேசர். அவர் நாமம் எபனேசர். எபனேசர் என்றால் இம்மட்டும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். ஒருவேளை மனிதர்களுடைய உதவியை நினைச்சு நீங்க காத்திருக்கலாம். இந்த ஆண்டுல மனிதர்கள் அல்ல, தேவனே உங்கள் வாழ்வில் உதவி செய்ய போகிறார். ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். எனவே ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவருக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருங்கள். சாமுவேல் சொன்னா, இஸ்ரவேலர்களே, உங்கள் இருதயங்களெல்லாம் திருப்புங்கள் ஆண்டவர் பக்கம், வேண்டாதவைகளையெல்லாம் விளக்குங்கள், ஆண்டவரையே தேடுங்கள், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி. எனவே உங்கள் வாழ்விலும் உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. முழு மனதோடு ஆண்டவரை தேடுங்க. உங்க உள்ளத்திலிருந்தும் உங்க இல்லத்திலிருந்தும் எதெல்லாம் வேண்டாமோ அவைகளையெல்லாம் நீக்கி விடுங்கள். கர்த்தரையே பிடித்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் அந்த எபனேசராகிய தேவன் உங்கள் வாழ்விலே உதவி செய்து உங்களை வழிநடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளினால ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. கவலையே படாதீங்க. நிச்சயமா இந்த ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க போகிறது. வித்தியாசமான ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபம் செய்வோமா? எபினேசர், இதுவரை உதவி செய்தவர். அன்பானவர்களே, அழகான தேவனுடைய வார்த்தையை தேவ மனிதர் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார். எதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில பிரச்சனையாக நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலையை கட்டளையிட போகிறார். ஆமென். இயேசுவின் நாமத்தில் அப்படியே நடப்பதாக. எந்தெந்த பொருட்களை எல்லாம் பிள்ளைகள் இழந்திருக்கிறார்களோ அனைத்தையும் ஆண்டவர் மீட்டு கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், அப்படியே நடப்பதாக. எந்தெந்த காரணங்களுக்காகவெல்லாம் சமாதானத்தை உம்முடைய பிள்ளைகள் அடமானம் வைத்திருக்கிறார்களோ அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுக்காக ஜெபிக்கிறோம். எதை நினைக்கும் போதெல்லாம் சமாதானத்தை இழக்கிறார்களோ, பயப்படுகிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் சமாதானம் உண்டாவதாக. குடும்பங்களிலே, கணவன் மனைவி உறவிலே, பிள்ளைகள் பெற்றோர்கள் உறவிலே ஒரு சமாதானம் உண்டாவதாக. மாமியார் மருமகளுக்குள்ளே ஒரு சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரே, முதலாளிக்கும் தொழிலாளிகளுக்கும் நடுவே ஒரு சமாதானம் உண்டாவதாக. ஐயா, எங்களுடைய கம்பெனியில ஒரே கெட்ட பேரா இருக்கிறது, எனக்கு போக பிடிக்கவில்லை, நிம்மதி இல்லை என்று சொல்லி வேலை செய்கிற இடத்தை வெறுத்து ஆண்டவரே பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். எபினேசர், இதுவரை நடத்தினவர் இந்த அன்பு பிள்ளைகளை இனிமேலும் நடத்துவீராக. என் வீட்டுக்கு போகவே பிடிக்கவில்லை, வீட்டில் இருக்கிறவர்களை பார்க்க பிடிக்கவில்லை, பள்ளிக்கூடத்திற்கு போக பிடிக்கவில்லை, ஸ்கூல் பக்கமே எனக்கு போக விருப்பமில்லை என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற குழந்தைகளுக்காய் ஜெபிக்கிறேன். எபினேசர், உதவி செய்வீராக. இதெல்லாம் உடைய பிள்ளைகளை வேதனையாக, ஆண்டவரே கடினமான பாதையாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறதோ அனைத்தையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலம் பண்ணுகிறோம். எபினேசர், ஒவ்வொருவருக்கு உதவி செய்யுங்க சுவாமி, இயேசுவின் நாமத்தில் ஆமென். அன்பானவர்களே, எபினேசர் இதுவரை உதவி செய்தவர், இனிமேலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் எல்லாருக்கும் உதவி செய்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். எபினேசர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
நம்மை நடத்தி செல்வார். ஆமென். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு ஊழியங்கள் சார்பாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் உங்களுக்காக விசேஷமாக உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம். தாராளமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களோடு கூட நீங்கள் பார்க்கின்ற இந்த தொலைபேசி எண்ணிலே நீங்கள் அழைத்து பேசுங்கள். உங்களுக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எபினேசர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஆமென்.